பிப்ரவரி 27. வியாகுல அன்னையின் புனித கபிரியேல். இத்தாலி நாட்டின் அசிசி நகரில் வியாகுல அன்னையின் பக்தியில் வாழ்ந்த சாந்தே ஆக்னஸ் பெற்றோருக்கு கிபி 1838 ஆண்டு மார்ச் 1 நாள் பிறந்தார் வியாகுல அன்னையின் கபிரியேல். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருமுழுக்கு பெற்ற அதே தொட்டியில் திருமுழுக்கு பெற்ற இவருக்கு பிரான்சிஸ் பொசன்ட்ரி என்று பெயர் வைக்கப்பட்டது. சிறுவயது முதல் வியாகுல அன்னையின் பக்தியில் நிறைந்திருந்த இவரிடம் புனித மரியன்னை தேவ அழைத்தலை முன்னறிவித்தார். குருவாக விருப்பம் கொண்ட இவருக்கு இவரது பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய அதனை கடுமையாக மறுத்து திருப்பாடுகளின் துறவற சபையில் சேர்ந்து தன் பெயரை வியாகுல அன்னையின் கபிரியேல் என்று மாற்றிக்கொண்டார். குருத்துவ அருட்பொழிவின் போது எல்லோரும் இயேசுவின் திருப்பாடுகளின் மகிமை விளங்க உழைக்கிறேன் என்று கூறிய போது கபிரியேல் வியாகுல அன்னையின் மகிமை விளங்கவும் உழைப்பேன் என்று கூடுதலாக வார்த்தைப்பாடு அளித்தார். வியாகுல அன்னையின் வழியாக இயேசுவின் அன்பினை சுவைத்து தன் சகோதர துறவிகளுக்கும் மக்களுக்கும் மரியன்னையின் வியாகுலங்களை எடுத்துரைத்தார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் அன்னை மரியாவை அன்பு செய்யுங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று அவர் பார்க்க மாட்டார், உம் கரம் பற்றி உடன் நடப்பார் என்று புனித மரியன்னையின் மாண்புகளை உலகிற்கு எடுத்துரைத்தார். வியாகுல அன்னையின் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டிருந்த அருட்தந்தை கபிரியேல் காச நோயினால் உடல் நலிவுற்று கிபி 1862 ஆண்டு பிப்ரவரி 27 நாள் விண்ணகமடைந்தார். இளம் வயதில் குருவாக இறைபணிகள் செய்து வியாகுல அன்னையிடம் பக்தியோடிருந்த அருட்தந்தை கபிரியேல் திருத்தந்தை 15 ஆசீர்வாதப்பரால் கிபி 1920 ஆண்டு மே 13 நாள் புனிதராக உயர்த்தப்பட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். வியாகுல அன்னையின் புனித கபிரியேல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வில் திசை மாறி செல்கின்ற இளைஞர்களுக்காகவும் பணியினை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இளைஞர்களுக்காகவும் ஜெபிப்போம். மரியே மரியே நீ வாழ்க, விண்மலரே மலரே நீ வாழ்க. மரியே மரியே நீ வாழ்க, விண்மலரே மலரே. நேர்காணல் மரியியல் தொடக்க சிந்தனைகள். தாரகையே